வணக்கங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய். ஆமாங்க, தாண்டிக்காய் மரம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரத்து இலை மாதிரி இருக்கும். இதனோட ஆங்கில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெலேரக் மைரோபெலன்னு சொல்லுவாங்க. இதில் மூலிகைத்தன்மை நிறைய இருக்குங்க. சளி இருமலை சரி பண்ணுது, மலச்சிக்கலை சரி பண்ணுது, நம்ம பாடியை செம்ம ஸ்ட்ராங் ஆகுதுங்க. அப்படியே இரும்பு மாதிரி ஆகுங்க. இதனோட விதைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது. இது இந்த மரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை மருத்துவ பயன்பாடு, காய் மருத்துவ பயன்பாடு, இந்த மரத்தோட பட்டை மருத்துவ பயன்பாடு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பொடி செஞ்சு சாப்பிடலாம், அதாச்சும் பொடியாக்கி பயன்படுத்தலாம் மருத்துவ பயன்பாடுக்கு. அது இல்லாமல் சூரணம் செஞ்சும் சாப்பிடலாம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது தாண்டிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி அப்படின்ட்டு இந்த 3 பொடிகளும் மருத்துவமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மரத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து டிம்பர் வகையை சேர்ந்தது, அதாவது மரச்சாமான்கள் செய்யலாம். இப்போ நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து இந்த ஏர் கலப்பை, நவுத்தாடி, பெரம்பு பலகை இதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மரச்சாமான்கள் செய்யலாம். படகு கூட செய்யலாங்க. கடலில் பார்த்தீங்கன்னா அழகாக மிதக்குது இது. படகு, போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் செய்கிறாங்க. மேலும் இந்த மரத்தை பற்றி நம்ம விரிவான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.